ஷோல சொன்னத வச்சு பார்த்தா நீங்க போயிருவீங்கன்னு தான் தோணுது. ஐயையோ! விஜய் வி அவரு சேனல் ஹெட் சொன்னார்ல, விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எப்படி ஆள் எடுக்கணும்னு. அந்த மாரி சொன்னத வச்சு பார்த்தா நீங்க போயிருக்கீங்கன்னு தான் தோணுது. அது பார்ப்போம், பார்ப்போம். ட்ரை பண்ணுவேன். நீங்க தெர்ல. ட்ரை முக்கியம் தான் ப்ரோ. நீங்க போனா சந்தோஷம். இன்னைக்கு முத்துக்குமரன் போன மாரி நாளைக்கு நீங்க நீங்க உள்ள. அப்படிதான் பார்ப்போம் நாங்க. ஐயோ! அவ்ளோ ஏதோ 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 பண்ணா சந்தோஷம் தான். நம்பள்ல ஒருத்தர் போனா சந்தோஷம் தானே ப்ரோ. யாரா சந்தோஷம் தான், இருந்தா என்ன? சந்தோஷம் தான். ம். கண்டிப்பா. இது ஓ. விடுங்க. பார்ப்போம். ஸ்லோவா பார்ப்போம். ஓகே மக்களே, உங்க வெற்றி கொண்டாட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் ரொம்ப நேரமா எடுத்துக்க விரும்பல. தேங்க்யூ ஆல், லவ் யூ சோ மச். நெக்ஸ்ட் சீசன்ல பார்த்துக்கலாம். டாடா பாபா. நன்றி நன்றி கண்டிப்பா நன்றி நன்றி செல்வா. ஷெப்ரோ தேங்க்யூ. கீழே வந்து என்கின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு இது ஸ்பீக்கர் தாங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம அதை மட்டும் வந்து சாங் எழுதுனவரு. அது 2-3 சாங் இன்னொன்னு மறந்துட்டேன். ஜெமி இருக்காங்கல்ல, சொல்லுங்க. இந்த ஜெமி இருக்காங்கல்ல, அவங்க ஆக்சுவலா திடீர்னு ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு எனக்கு வந்து திடீர்னு வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சாங்க. எதுக்கு அனுப்பிச்சீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல பிடிக்கும், இது என்னோட கிஃப்ட்ன்ற மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அது ஒரு கிஃப்ட் கார்டு. எனக்கு அவங்களுக்கு சரியான இன்னொன்னு சொல்லட்டுமா ஆலன்? ஆ நான் சொல்லட்டுமா? எனக்கும் அமிச்சாங்க. ஆ இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு அமைச்சிருக்காங்க. அவங்க நான் அதனால தான் நான் சொல்லலாம்னு வந்தேன். என்னன்னா, ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி ஆரம்பிக்கலான்றதுனாலதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்களே சொல்லுங்க. அதுதான் இல்ல ரொம்ப நன்றி. அதுக்கு லைக் அது தெரியாத ஆட்களுக்கு அன்பு கொடுக்குறது வந்து லைக் நான் அந்த பொருளை பார்க்கல, அந்த செயலை பார்க்குறேன். எனக்கு அந்த செயல் அன்போட ஒரு வழிபாடுன்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப நன்றி அதுக்கு. ஆமா, அது நான் அதுலயும் அவங்க எழுதின வார்த்தைகள் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இதுல நீங்க இதை நீங்க ஏத்துக்கோங்க, இது அன்பின் வெளிப்பாடுன்ற விஷயத்தை வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கும் போது எனக்கு அதுக்கு அடுத்தது வார்த்தைகளே இல்லை. இதுக்கு நான் என்ன பேசுறது திரும்ப அவங்க கிட்ட? நான் திரும்ப அவங்க கிட்ட நான் என்ன நினைச்சேன்னா, பேசணும்னு நினைச்சேன். பேசணும், பேசிட்டு ஒரு விஷயம் இது பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அடுத்தது பேசுறதுக்கான இடத்தையே அவங்க கொடுக்காம அவங்க வார்த்தைகளே அதை முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்துக்காக அவங்க என்கிட்ட திரும்பவும் இது பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு ரெக்வஸ்டும் வச்சிருந்தாங்க. அதையும் நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு வேற ஒரு நபருக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஜெம்மியோடைய அந்த கேரக்டர். ஏன்னா தன்னை தாண்டி யோசிக்கக்கூடிய மனநிலை. கேம்ல ஒருத்தர் அங்க ஒண்ணு பண்றாரு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை தாண்டி இங்க வந்து எக்ஸ் வலைதளத்துல வந்து ரொம்ப தீவிரமா இயங்கக்கூடிய, இல்ல தீவிரமாட்டதை தாண்டி ஏதோ நாங்க இயங்குறோம்னு வச்சுங்களேன், அது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவங்க அன்பின் வெளிப்பாடை வந்து காமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஜெமி, உங்களுடைய அந்த அன்பு இருக்குல்ல, அவ்வளவு அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னு வெளியில சொன்னா அது வந்து நல்லா, அது நீங்க பண்ணதுக்கு நல்லா இல்லாம போயிடும். அந்த அன்பை நான் அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப நீங்க கொடுத்தது, அந்த அன்பை நான் பாக்குறேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு விதமான அன்பை வெளிக்காட்டுவாங்க. நீங்க காமிச்ச அன்பு வந்து நான் ஏத்துக்கிட்டேன். அது ரொம்பவும் நல்லா இருந்தது. பேசலாம் நம்ம. பேசுங்க, நீங்க வந்திருக்கீங்க, பேசுங்க. அது உண்மையிலேயே நான் அன்பின் வெளிப்பாடுல குடுத்ததுதான். அத நீங்க வந்து இங்க எல்லாருக்கும் தனித்தனியா நான் டிஎம்ல பண்ணத நீங்க வந்து இங்க சொல்லணும், என்னைய வந்து இப்படி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ஏன் அத சொன்னீங்க? நான் இல்லன்னா எல்லார்கிட்டயும் சொல்லி நான் போஸ்ட் போட்டு இல்ல ட்வீட் போட்டு அப்படி பண்ணிருப்பேன். நான் தனியா டிஎம் பண்றதுக்கு இல்ல, வந்து இப்போ நாங்க என்ன சொன்னோம்னா, கிஃப்ட் கார்டு தான் சொன்னோம். கிஃப்ட் கார்டுனா அது பல பொருள் இருக்கு. ஜெமிக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பல பொருள் இருக்கு கிஃப்ட் கார்டு தான். இல்ல ப்ரோ, நீங்க வந்து அன்னைக்கு என்னோட பேரை சொல்லி நீங்க பேசியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னப்ப வந்து எனக்கு உண்மையில இந்த கிரௌட்ல வந்து எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஷையா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் நான் ஆலன் ப்ரோ ஸ்பேஸ்க்கு போனாலும் அப்படிதான் லிசனர்ல. ஏன்னா உங்களை எல்லாரும் எனக்கு பிடிக்கும். நான் நிறைய உங்களை பேசியிருப்பேன். ஆலன் ப்ரோலாம் நிறைய ஒரு ட்வீட் எல்லாம் போட்டிருப்பேன். அது மாதிரி இல்லை. ஆனா ஒரு அன்பு உங்க எல்லார் மேலயும் எனக்கு இருந்திருக்கு. அதனால வந்து என்னதான் உங்களை விட்டு உங்களோட தங்கச்சி அக்கா மாதிரி தானே நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த முத்துக்குமரன் ஆர்மியில 8 சீசனா நான் ஒவ்வொரு ஆர்மியில இருந்திருக்கேன். ஆனா இந்த சீசன்ல எனக்கு கிடைச்ச ஒரு அன்பு, என்னோட போஸ்டுக்கா இருக்கட்டும், எனக்கு இந்த முத்துக்குமரன் ஆர்மியில இருந்து நிறைய டூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட நிறைய அண்ணங்கள் தம்பி அப்படியே தான் நான் பாக்குறேன். எல்லாரையுமே நிறைய டூல்ஸ் சொல்லி கொடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஒரு போஸ்ட்டுக்கு அவங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட், அப்புறம் யாராவது என்னை கீழே அந்த போஸ்ட்ல வந்து அபியூசிவா பேசியிருந்தா உடனே எனக்கு டிஎம் பண்ணி சிஸ்டர் நீங்க ஓகேவா, நாங்க ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவா, ஏதாவது பண்ணட்டா, நாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உடனே கேட்கறதா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து உண்மையிலே நான் பண்ணத அந்த சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி வார்த்தையே கிடையாது. அவ்வளோ உண்மையிலேயே இந்த ஆர்மியில இருந்ததுக்கு இன்னைக்கு எனக்கு இந்த தடவை எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் எனக்கு நீங்க எல்லாரும் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. அத ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நிறைய பேரோட நம்பர் இருக்கு. நான் எதுனாலும் எங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ அண்ணன்கள் தம்பிகள் எனக்கு இன்னும் அதுல இருக்கீங்க. அது அந்த அந்த அன்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
தேங்க்யூ. ரொம்ப நெக்ஸ்ட் ரொம்ப சீசன்ல நன்றி ஜெமி. இல்ல கண்டிப்பா நீங்க இவ்வளவு அழகா பேசுறீங்க, ஏன் ஸ்பீக்கர்ல வராம நீங்க எப்பவுமே லிசனர்லயே இருந்திருக்கீங்க? இப்பவுமே எனக்கு கையெல்லாம் ஆடுது ப்ரோ. என்ன ஆனா கையெல்லாம் ஆடுதா? ஆமா. நாங்க பாருங்க இன்னைக்கு கடைசி நாள், பட் கடைசி நாள் பேசிட்டீங்கன்னு எங்களுக்கு சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சின்ன வருத்தம், இத்தனை நாள் நீங்க வந்து நாங்க ஸ்பீக்கர்ல கஷ்டப்பட்டு இங்க பாருங்க ஒரு 4-5 ஸ்பீக்கர் தான் இருப்போம் இரவெல்லாம். ஆனா ஜெமி அப்பயும் வந்து கீழே லிசனர்ல இருந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்லாம் ஸ்பீக்கர் இல்லாம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். இல்ல நீங்க வந்து வருவாங்க, பேசுறீங்கன்னா என்கிட்ட வந்து முரண்டு பிடிக்கிறதுக்கு வந்தாங்க ஒரு தடவை. வந்து ஓ அப்படியா? கலாச்சிட்டு ஒரு மாதிரி இன்னும் வம்பு இழுத்துட்டு அப்புறம் போயிட்டாங்க. ப்ரோ சில பேரை பாக்குறப்ப வம்புழுகணும்னு தோணும் ப்ரோ. அது மாதிரி ப்ரோ நீங்க. அதுவுமே ஒரு அன்பின் வெளிப்பாடுதான் ப்ரோ. நீங்க ஒன்னும் நீங்க வேற மாதிரி அதை எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, நான் தப்பாலாம் எடுத்துக்கவே இல்லையே. எனக்கு அதெல்லாமே ஜாலி தான். நான் ஜாலிதான். எனக்கு கூப்பிட்டு அடிக்கிறான் விஜய் ஸ்பேஸ்ல கூப்பிட்டு அடிக்கிறான், அதுவே நான் சீரியஸா எடுத்துக்கலாம், அன்பா தான் இல்ல எடுத்துக்கிட்டேன். அதுதான் நானும் சொல்லலான்னு வந்தேன். அந்த உதாரணத்தை தான் நான் சொல்லலான்னு வந்தேன். அழகு சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் ஜாலி தான். ரொம்ப நன்றி. அந்த நம்மளை தாண்டி இன்னொருத்தவங்களை பத்தி யோசிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்க யோசிச்சு அது சொல்லி கொச்சப்படுத்தினேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. இல்ல நிஜமாலே இல்ல இல்ல மூவ்ட் மீ. இல்ல ப்ரோ. நீ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. நீங்க நான் அடுத்த சீசன் உள்ள போனாலும் நாங்க இதே ஆர்மி கூட ஒன்னா சேர்ந்துருவோம். எங்களுக்கு ஆலன் ப்ரோ சப்போர்ட் பண்றது கூட நாங்க கிளம்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால இது எல்லாமே நடந்தா சந்தோஷம், பாப்போம். கண்டிப்பா நீங்க உள்ள போனீங்கன்னா எங்க சப்போர்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. பை. ஓகேவா? பாயா எல்லாருக்கும், பாயா. நன்றி, சந்தோஷம் Bye. சந்தோஷம் ஆலன். பாய் பாய் ஆலன், மகிழ்ச்சி. குசும்பு பத்திரம் டாட்டாவா? ஆமா பத்திரம். ஸ்பேஸ்ல இருந்து போகும்போது இங்க இருந்து வந்து அவரு கேட்டு பாருங்க, உண்மையா சொல்லுவேன். அது தெரியுமா? எனக்கு தெரியுமா நீ என்ன பண்ணுவ, எப்படி பேசுவ, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். பை 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 ஆலன். பை ப்ரோ பை. நெக்ஸ்ட் என்கே சொன்னல. என்கே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் என்கே. இப்போ நிறைய எடிட்ஸ், நிறைய மேஷப், நிறைய பாட்டுலாம் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் இயர் வந்து நான் ஒரு அப்ளிகேஷன் வச்சுக்கேன் ஃபார் பிக் பாஸ் சீசன் 9. எனக்கு அக்செப்ட் பண்ணியாச்சு. கங்க்ராட்ஸ். இதெல்லாம் உங்களால தான், உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டால தான் இது பின்னாடி வந்துடு. ஸோ இப்போது பாட்டாளராக உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸாக இன்னும் தெரியலை. ஸோ யூ கோயிங் டு see நெக்ஸ்ட் இயர். நிச்சயமா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது உங்க பாடல். ரொம்ப அருமையா இருந்தது. சிறப்பு. நீங்க கண்டிப்பா உங்களோட படைப்பை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. எங்களுக்கு நன்றி. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் வந்து நான் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஐ கோயிங் டு ஜாயின் பிக் பாஸ் சீசன் 9. இன்னும் டேட் எல்லாம் கொடுக்கல இன்னும். ஸோ யா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அப்படியா? ஓகே, சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Yeah, because I already do lyrics for Tamil industry, so நான் இன்னும் டீட்டெயில்ஸாக சொல்லலை. ஸோ அங்கே தான் தெரியும் உங்களுக்கு. நிச்சயமா. ஸோ யா, நீங்கள் எல்லாரும் என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ யா, ஐ லவ் யூ. கண்டிப்பா பண்றோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, அடுத்து வந்து கேவி பேசுங்க வாங்க. ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ண அந்த நிகழ்வு நடந்துருச்சு. ஸோ முத்துக்குமரன் கப்பு வாங்கியாச்சு. அந்த கப்புமே மற்ற சீசன் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆர்கானிக்காக இருந்துச்சு. அதாவது உள்ளே போகிறப்ப எந்த மாதிரி கப்பு அதோட சாம்பிள் உள்ளே கொடுத்துட்டாங்களோ, ஸோ அதே மாதிரி அதோட ஒரிஜினல் இது இன்னைக்கு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னைக்கு ரொம்ப இவ்வளோ நாள் ஒரு கப்பு யாருக்கு டிசர்வ்ட் போகணும்னு நினச்சோமோ அவங்களுக்கே இன்னைக்கு கரெக்டாக போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று இப்போ புதிய தலைமுறை
அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சேக்வார் ப்ரோ அதை மட்டும் நீங்கள் ஒரு டேக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா, ஸோ எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் ரீச் ஆகும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க ப்ரோ. தேங்க்யூ. நிச்சயமா நிச்சயமா கவி பண்ணிடுவோம். பிரகதீஷ் பேசுங்க. லாஃபியர் ப்ரோ போயிட்டாரு போல, எல்லாரும் சொல்லிக்கிட்டேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லாஃபியர் ப்ரோ. பேசுங்க பேசுங்க. அது வழியா முடிஞ்சிச்சு. நம்ம எப்படியோ ஒன்னா இருந்து சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சிட்டோம். அதே மாதிரி நான் இந்த வாரம் ஒரு நாள் போட்ட 400 ஓட்டு வேஸ்டா போல. பசங்க எல்லாம் தீவிரமா வேலை செஞ்சு இந்த வாரம் 5 நாள் ஒரு நாளைக்கு 400 ஓட்டு அடிச்சு 2000 ஓட்டு அடிச்சிட்டோம். ஓ லாஃபியர் அந்த ஸ்பேஸ்ல இருக்காரா? பாசிட்டிவிட்டி ஸ்பேஸ் போயிட்டாரு. நான் சொல்லிக்கிறேன் லாஃபியர் போட்டு நான் சரிமா அடி இந்த வாரம் போட்டு செம்ம. நான் சொன்னா அப்புறம் முன்னாடி ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கு. போன வாரம் தான் இவங்க பண்ணதை பார்த்துட்டு அடிச்சு ஓட்டுல காமிச்சாச்சு. அவ்வளவுதான், வெற்றி அடைஞ்சிட்டோம்ல, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். ஆக்சுவலா நான் என்ன அழகா பாக்குறேன்னா, முத்துக்குமரன் ஆர்மிலே எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் எல்லாருமேலயும் நம்ம காட்டுற அன்பு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எல்லாரு மேலேயும் காட்டுற அன்பு. நம்ம ஆர்மி உண்மையிலேயே முத்து வந்தாருன்னா அவர் பெருமைப்படுவார். ஒரு எனக்கு என்னை சப்போர்ட் பண்ண நபர்கள் இவ்வளோ ஒரு பக்குவமுடைய நபர்களா அப்படின்றது நிச்சயமா நினைப்பாரு. நீங்க எல்லாருமே அவ்வளோ அழகா அவ்வளோ பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க. உங்களோட பேச்சுக்களும் சரி, உங்களோட தெரிவுகளையும் சரி, ரொம்ப அழகா இருக்கீங்க எல்லாருமே. நீங்க அவரு நிச்சயமா பெருமைப்படுவார். எனக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் நீங்க கண்டிப்பா பாருங்க, நிச்சயமா அவர் அதை சொல்லுவார். நான் நம்புறேன். அதுக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வுகளே நிறைய உதாரணம். அதே மாதிரி விஜய் ப்ரோக்கும் ஒரு ரொம்ப நன்றி. எப்போ ஸ்பேஸ் போட்டாலும் எப்பவுமே ஸ்பேஸ் போடுவாரு. ஆனா ஹோஸ்டா இருந்து அவர் பேச மாட்டாரான்னு அடுத்தவங்களுக்கு பேச வைப்பார். ப்ரோ பிடிக்கும் விஜய் ப்ரோட்ட. அவர் பேசலன்னா கூட அடுத்தவங்களுக்கு பேச வச்சு அழகு பார்ப்பாரு விஜய் ப்ரோ. அது 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 எடுத்து எனக்கு அப்படி தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் கத்தி சாக்காவும் ரொம்ப நல்லா பேசுவாங்க. எனக்கும் அவங்களை பிடிக்கும். பொன்னி அக்கா இல்ல போயிட்டாங்க. அபிஷேக் அண்ணா இல்ல, ஆஷிக் அண்ணா இல்ல. இவங்கெல்லாம் நைட்டு நான் கேட்டுட்டே இருப்பேன் ப்ரோ. எனக்கு ஸ்பீக்கர் இல்லைனா கூட லிசனர்ல கேட்டுட்டு இருப்பேன். அப்பப்போ பேசுவேன். இஎம்கே இருப்பாரு. இஎம்கேவை நானும் ரொம்ப நல்லா பேசுவோம். இன்னும் முடிஞ்சிருச்சு எப்படியோ. அடுத்த சீசன்ல மறுபடியும் எல்லாரும் இதே மாதிரி ஒண்ணு சேர்ந்தா அடுத்த சீசன்ல பார்ப்போம். யார் ஆதரிப்போன்னு தெரியாது. அடுத்த சீசன்ல பார்ப்போம். அல்டிமேட் வேற வருதுன்றாங்க, அதையும் பார்ப்போம். கண்டிப்பா கண்டிப்பா பிரகதீஷ். நன்றி 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 பிரகதீஷ். ஓகே, அடுத்தது ஏஎம் எஹசான் பேசு. எஹசானா, ஓகே பேசுங்க. சரி, அவரு ஓகே. நவீன் நீங்க பேசுங்க. நவீன். சரி ப்ரோ, பேட் பாஸ் காட்டுறாரா? எனக்கு காமிச்சாரு, இப்போ எனக்கு காமிக்கலையே. இப்ப காமிக்கல. யாருன்னா பேட் பாஸ்? இப்ப இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப காமிச்சாரு பேட் பாஸ். எனக்கு லிசனர்ல இருக்காங்க. கூப்பிடு ஸ்பீக்கர் கூப்பிடு. ஓகே ஓகே, நவீன் பேசுங்க. நவீன் சரி, அவர் பேசிட்டோம். நான் பேசிட்டேன். கடைசியா பேசிட்டா? ஓ இல்ல, அவர் லிசனர்ல இருக்காரு, ஒன்னும் ஸ்பீக்கர் வரல. அப்படிங்களா? ஒரு 5 நிமிஷம் நான். ஓகே ஓகே, இல்லண்ணா. ஓகே, அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஓகே நான் இறுதி உரையா நம்ம ஸ்பேஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் திரும்பவும் ஸ்பேஸ்ல ரொம்ப அதிகமாலாம் இயங்க மாட்டேன். திரும்ப நாளைக்கு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா என்னோட நிறைய வேலைகள் இருக்கு. நான் என்னோட வந்த வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் முத்து வந்தாருன்னா, முத்து வர அன்னைக்கு நான் ஸ்பேஸ் அன்னைக்கு கண்டக்ட் பண்றேன். அன்னைக்கு வருவேன். நிச்சயமா அன்னைக்கு பேசலாம். அதுக்கப்புறம் நடுவுல முத்து வர்றதுக்கு முன்னாடி என்ன நாள் என்ன அப்படின்றது, அதுக்கு முன்னாடி வேணா ஒரு ஸ்பேஸ் அலர்ட் ஸ்பேஸ் மாதிரி போட்டு, அப்போ ஒரு முன்னாடியே நாங்க முன்கூட்டியே அறிவிக்கிறோம் எப்ப வருவாரு, என்ன வருவாரு, இல்ல எப்படி எப்படி கொண்டு போக போறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்னைக்கு நாள் யார் மனசையுமே புண்படுத்திடக்கூடாது. எப்படின்னா, நிறைய நபர்கள் ரெக்வஸ்ட் கொடுப்பீங்க முத்துக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அப்போ பேச முடியாத நபர்கள்லாம் காயப்பட்டுருவாங்க. ஐயோ எங்களால பேச முடியலையே, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமே, எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் காயப்படுறதுக்கான நிறைய 100% வாய்ப்பு அன்னைக்கு இருக்கு.
ஏன்னா ஸ்பீக்கர் இப்பவே நம்ம ஸ்பேஸ் போடும்போது இப்போ யாரோ ஒருவன் கூட ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு, என்னால வந்து அக்செப்ட் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம் தெரியல, பக் இருக்கு. அப்போ வந்து ஸ்பேஸ்ல நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும், நிறைய பக்ஸ் வரும், நம்பர்ஸ் கூடும். கண்டிப்பா முத்து வந்தாருன்னா ஸ்பேஸ்ல வந்து எல்லா ஃபேண்டம்ல இருக்கவங்களும் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு ஆர்வமா. அப்போ வந்து எண்ணற்ற நபர்கள் வரும்போது ஸ்பேஸே வந்து ஒரு மாதிரி டெமாலிஷ் ஆயிடும். அப்போ வந்து ரொம்ப மினிமம் ஸ்பீக்கர் தான் வந்து இருப்பாங்க, மினிமம் ஸ்பீக்கர் தான் பேச முடியும், எல்லாரையும் அக்செப்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியாது. அப்படி வந்து அந்த டைம்ல ரெக்வஸ்ட் காமிக்குது, எந்தெந்த ரெக்வஸ்ட் காமிக்குதோ குறைஞ்சபட்சம் அந்தந்த ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண முயற்சி பண்றோம். ஏன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப ஸ்பேஸ் வந்து அந்த தலைமை ரொம்ப ஷேட்டரா இருக்கும் கண்டிப்பா. அப்போ வந்து யாருக்காவது பேச முடியல, இல்ல நான் பேசணும்னு நினைச்சேன் பேச முடியல நினைச்சு தயவுசெய்து வருத்தப்படாதீங்க. அது ஏன்னா அதை முன்கூட்டியே நான் சொல்லிடுறேன், ஏன்னா இப்படிதான் போகும். அது நான் முன்னாடியே உங்களுக்கு தெரிவிச்சதாதான் உங்க மனநிலைக்கு அது சரியா இருக்கும். என்னங்க பேச வைக்காம போயிட்டீங்களே, பேச முடியாம போயிடுச்சு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அடிக்கடி அவர் ஸ்பேஸ் வர்றதுக்கோ அடிக்கடி ஸ்பேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அவரு எந்த மாதிரி சூழல் இருக்காரு நமக்கு தெரியாது. நம்ம ஏன்னா அடுத்தடுத்த வாட்டி நம்ம கூப்பிடுவோம், அடிக்கடி நீங்க வாங்க ஸ்பேஸ்க்கு வாங்க, ஸ்பேஸ்க்கு வந்தீங்கன்னா பேச முடியாத நபர்கள்லாம் ஸ்பீக்கர் ரொட்டேட் பண்ணி, இப்ப எப்படி ரவி சார் வந்தாரோ, ரவி சாருக்கு 3 மாசம் டைம் இருந்தது பிக் பாஸ் முழுக்க, அதனால வந்தாரு. முத்துக்கு வந்து வெளியில அவ்வளவு டைம் இருக்குமான்னு நமக்கு தெரியல. பட் சாச்சனா வந்தப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி பேச வச்சோம். சாச்சனா வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த நியூ இயர் அப்போ ஒரு 2-3 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி முத்து வரப்போ ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் யார் யார் கொடுக்குறாங்களோ இல்ல அவங்களுக்கு அன்னைக்கான வாய்ப்பு, இது கிட்டத்தட்ட இது மாதிரி தாங்க, லாட்ரி மாதிரி தான். அன்னைக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இல்ல யாருக்கு வாய்ப்பு, எனக்கு அது மேல நம்பிக்கை கிடையாது, பட் இருந்தாலும் நான் சொல்றேன், அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். அன்னைக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கு என்ன நேரம் இருக்கோ, ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற ஸ்பீக்கருக்கு நம்ம வாய்ப்பு ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு காமிச்சதுன்னா வாய்ப்பு கொடுத்து நம்ம பேச வைப்போம். அது இன்னும் எல்லாருக்கும் பேசுறதுக்கான என்ன வாய்ப்பு இருக்குன்றதுக்கான ஆப்ஷனை தேடுவோம். அது நாங்க தேடுறோம். அது வேற ஏன்னா வழியில வந்து எல்லாருக்குள்ளயும் முடிஞ்ச அளவுக்கு பேச வைக்க முடியுமான்றதை தேடி பாக்குறோம். ஏன்னா முன்கூட்டி அதை வந்து சொல்லிட்டாதான் நீங்களும் அந்த மனநிலைக்கு வந்துருவீங்க. ஏன்னா நீங்க இல்லைங்க எல்லாரும் நீங்க வந்து பேச முடியும்ன்றது வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு அதுக்கான அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது அன்னைக்கு வரும்போது நீங்க எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. அதுக்கான மனநிலைக்கு தயாரா இருக்கணும்ல. அதுக்காக தான் நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன் எப்படி இருக்கும், இல்ல எந்த மாதிரி ஸ்பேஸ்ன்றது என்ன நடக்கும் அப்படின்றது. ஏன்னா அதுதான் இயல்பு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்பேஸ்ல அவர் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு பெரிய நேரத்தை ஸ்பேஸ்ல அவர் செலவழிக்க நம்ம வந்து அவர் வராருனாவே ஒரு குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் ஸ்பேஸ்ல வந்து நீங்க இருக்கிற மாதிரின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிடலாம். 3 மணி நேரம் இல்ல 4 மணி நேரம். ஏன்னா அப்பதான் நிறைய ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி பேச வைக்க முடியும். 4 மணி நேரம் 3 மணி நேரம்ன்றது கடினமான வேலை தான். பட் ஆனா இவ்வளவு நபர்கள் எல்லாருமே அன்பு கொடுத்துருக்கீங்கல்ல, அப்ப நிச்சயமா கண்டிப்பா வந்து அதுக்கான நேரத்தை அவர் கொடுத்து செலவழிப்பாரு. அதனால நான் அதை ப்ரீ பிளான் பண்ணி அதை கேட்டுக்கிட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் டைம் நமக்காக அவர் ஒதுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீக்கர்ஸை வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்கள அக்செப்ட் பண்ணி பேச வைக்கலாம். ஓகேங்களா? அது அழகா கொண்டு போவோம் ஸ்பேஸை. இது வந்து இப்போதைக்கு என்னோட இருக்கிற பிளான். இன்னும் பேசிட்டு என்னன்றது நம்ம கிளியரா வந்து ஒரு என்னன்றது நம்ம முன்னாடியே சொல்லுவோம். என்ன அவர் வரப்போறாருன்னா முன்கூட்டியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து இல்ல 2 நாள் முன்னாடியே 1 நாள் முடிய போஸ்ட் மூலியமாவும் எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம், எப்படி போக போகுது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதை சொல்லணும்னு நினைச்ச முக்கியமானது கத்திஜா இவர் யாரோ ஒரு அக்செப்ட் பண்ணுங்க, என்னால அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு ரெக்வெஸ்டே காட்டல. எனக்கு ரெக்வெஸ்ட் காமிச்சிருக்கேன், என்னால அக்செப்ட் பண்ண முடியல. பக் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, சோ இதுதான் நான் வந்து இயங்குறது இன்னைக்கு கடைசி நாள். திரும்ப நாளைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். எனக்கு எப்ப முத்து வராருன்னு தெரியுதோ அதுக்கப்புறம் வரும்போது நான் போஸ்ட் போடுறேன். நான் திரும்பவும் இந்த ஆர்மிக்குள்ள வந்து திரும்பவும் போஸ்ட் கோஸ்ட் ஸ்பீக்கர் அது முத்து பேரை வச்சுக்கிட்டு திரும்ப அந்த ஒரு விஷயத்த பண்ணவும் மாட்டேன். ஏன்னா முத்து வர அன்னைக்கு மட்டும்தான் திரும்ப முத்துக்குமரன் ஆர்மி, திரும்ப அதுக்கப்புறம் முத்துக்குமரன் ஆர்மி போட்டும் நம்ம ஒரு விஷயத்த வந்து பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தவறா போயிட்டாலும் அது முத்தோட பேருக்கு வந்து இழுக்கா போயிடும். ஏன்னா முத்து வெளியே வந்துட்டாரு. அதனால இதுக்கு மேல நம்ம போடும்போது ஜென்ரல் ஸ்பேஸா பிக் பாஸ் ஸ்பேஸ்ன்னு கூட போடலாம், அப்படி இல்லைன்னா காமன் டாபிக்கா ஸ்பேஸ் கூட போடலாம். முத்தோட பேரை பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா காரணம் என்னன்னா எனக்கு என்ன ஒரு பயம்னா யாராவது ஒருத்தங்க சின்னதா தவறாவோ இல்ல ஏதோ தப்பா போயிடுச்சு அப்படின்னா அவர் வெளியில இருக்கக்கூடிய வெளியே வந்துட்டாரு, அது வந்து அவரு பேருக்கு வந்து தப்பா போயிடும். அதனால அந்த மாதிரியான கவனத்தெல்லாம் நீங்க வந்து பாத்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம ஒரு கட்டுக்கோப்பா ஒரு ஆர்மியை வந்து எடுத்துட்டு போய் அழகா எடுத்துட்டு வந்து ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கோம். அந்த பேர் எந்த இடத்துலயும் சின்னதா வந்து தவறுதலா போயிடக்கூடாது. அதுக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அந்த பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால அந்த கவனமும் இருக்கணும். இன்னைக்கு பேசுறோமா முத்துக்குமரன் ஆர்மின்னு போட்டு டேக் போட்டு பேசுறேன்னா இன்னைக்கு அவர் வெற்றியை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப நாளைக்கு போடுறீங்கனாலும் ஒரு கண்ட்ரோலோட இப்போ நாளைக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை போறனாலும் வெற்றியை வந்து கொண்டாடுங்க, சந்தோஷத்தை பகிருங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ட்ரோல் ஸ்பேஸ்ல இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு அன்பான ஒரு இதுதான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா நான் என்னால இயங்க முடியாது, அதனால உங்ககிட்ட நான் சொல்றேன்.
அந்த முத்து வர நாள் வரைக்கும் நீங்க போடுங்க, முத்தோட பேர் போட்டு நீங்க பயன்படுத்தி நீங்க ஸ்பேஸ் ரன் பண்ணுங்க. அது ப்ராப்ளம் கிடையாது. அது விஜயா இருக்கட்டும், கத்திஜாவா இருக்கட்டும், இல்ல பொன்னியா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்க நபர்களா இருக்கட்டும். ஸோ நீங்க அதை போட்டு பண்ணுங்க. பட் முத்து வர வரைக்கும், முத்து வந்து முடிச்சு நம்ம ஸ்பேஸ் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் இந்த டேகை நம்ம வந்து முத்தோட டேகை வந்து பயன்படுத்த தேவையில்லை. ஏன்னா அவர் வெளியில இயங்குறாரு. வெளியில இயங்கும் போது அது தப்பா போயிடும். அது எங்கோ ஒரு இடத்துல தவறா போய் அது சின்னதா தவறு பண்ணிட்டாலும் அது பெருசா ஒரு விளைவுல வந்து முத்துக்கு தான் பாதிப்புக்குள்ளாக்கும். உள்ள இருந்த வரைக்கும் ஓகே. பிக் பாஸ் முடிஞ்ச பிறகு எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேகை பயன்படுத்தாம, முத்துவோடைய பேரை பயன்படுத்தாம, ஆர்மியோட டேகை பயன்படுத்தாம வேற ஏதாவது காமனான ஒரு விஷயத்த பிக் பாஸ் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது ஒரு தலைப்பு போட்டு நீங்க வந்து அதுல பேசி நீங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணுங்க. இது என்னோட அன்பான வேண்டுகோள். ரொம்ப நன்றி அனைவருக்கும். ஸோ ப்ரோ சொல்லுங்க விஜய். நானும் சொல்லிடுறேன். நானும் கொஞ்ச நாள் சொல்லுங்க பேக் விஜய். கேப் எடுக்கிறேன். அதான் முத்துக்குமார் என்னைக்கு வராரோ அன்னைக்கு வரேன் நான். அதுக்கு தான் இன்னைக்கு ஒரு பெரிய நோட்டை போட்டிருந்தேன். பாய் பாய் சொல்லியிருந்தேன்ல. இப்போ நீங்கள் ஆமா கொடுத்தால் ஆமா தான் வந்து ஸ்பேஸுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஃபேமிலி கூட அட்டாச்மெண்ட் ஆகி ஒரு நாளைக்கு 1/2 1 ஹவர் தான் கூட இருந்தேன். இப்போ வேற ம் ட்ரிப்புக்கு வந்துட்டுனா இன்னும் மிஸ் பண்ணுறவங்கள. இப்போ வரப்போ கொஞ்ச நாள் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து இவங்க அன்பெல்லாம் அதுக்கடுத்து பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அப்படியே கேப் எடுத்துலாம் போகிறேன். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் எப்போ முத்துக்குமார் சொல்கிறீங்களோ அன்னைக்கு வரமே பார்த்துக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதனால சேனா சொல்லுங்க. கத்திஜான்னு ஏதோ சொன்னீங்கல்ல, நான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன், சரியா கவனிக்கல. அது இல்லம்மா, நம்ம நாளைக்கு ஸ்பேஸ் போடும்போது நம்ம முத்துக்குமரன்ற இதை வந்து இல்லாம ஒரு காமனா பிக் பாஸ் தலைப்பு அந்த மாதிரி பிக் பாஸ் டேகோ இல்ல ஏதோ ஒரு தலைப்பு போட்டு பேசலாம். இது ஒரு முத்துவோடைய பேரை பயன்படுத்தணும்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். ஏன்னா முத்து வெளியே வந்துட்டாரு. நம்ம சின்னதா தவறு பண்ணிட்டாலும் அதை வந்து தப்பா வந்து எடுத்துட்டு போய் வந்து சேர்த்துருவாங்க. அதனால கொஞ்சம் அந்த மாதிரியான கவனங்கள்லாம் நம்ம ஸ்பேஸ் போடும்போது கொஞ்சம் கவனிச்சு போடுங்க அப்படின்றதான் சொல்லிட்டு இருந்தேன். கத்திஜா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜய டைம் எடுக்கிறேன்ட்டாரு. ஏன்னா முத்து வர அன்னைக்கு தான் அவரும் வரணிட்டாரு. ஸோ நீங்க இப்ப நாளைக்கு இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியா ஸ்பேஸ்ல இயங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் பாத்துக்குங்க, சூதானமா பாத்துக்குங்கன்றதுக்காக சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒன்றும் இல்லை, அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நானும் வந்து இதுக்கப்புறம் முத்து வர அன்னைக்கு தான் வருவேன். இதுக்கப்புறம் பெருசா வந்து இயங்க மாட்டேன் ஸ்பேஸ்க்குள்ள. அதுக்காக தான் இது எல்லாத்தையும் முன்கூட்டியே இன்னைக்கே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம போன பிறகு ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தவறுதலா ஏதோ ஒரு பேரை வந்து நிறைய நபர்கள்ல ஒரு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துவை வந்து பேரை வந்து டேமேஜ் பண்ணணும் இல்ல அவர் வந்து காலி பண்ணணும்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து ரொம்ப தீவிரமா அதை வந்து இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துலயும் அவங்களுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுக்கான பதிவு தான் இது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நீங்க வந்து நான் ரொம்ப உங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கும் வந்து நீங்களே எல்லாரும் என்ன மிஸ் பண்ணுவீங்கன்றது எனக்கு தெரியும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் இதுதான் வாழ்க்கை. இந்த 3 மாசம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. திரும்ப முத்து வர அன்னைக்கு தான் பேச முடியும். பட் இந்த இடைவெளி கொஞ்சம் எல்லாருக்குமே சின்ன சின்ன ஒரு இதை ஏற்படுத்தும் தான், ஒரு வழிகளை வந்து ஏற்படுத்தும் தான். பட் இது நான் எப்படி பாக்குறேன்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் அன்பை பகிர்ந்துகிட்ட மாதிரி தான். இது ரொம்ப அழகான குடும்பம். நீங்க எல்லாரையும் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் நான் அழகா சம்பாரிச்சிருக்கேன் நான் பாக்குறேன். ஸோ என்னோட அன்பு உங்க எல்லாருக்குமே நான் பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கா நான் வந்து கொடுக்குறேன். அதை சமபங்கா கொடுக்குறேன். ஸோ லவ் யூ ஆல். ஸோ கண்டிப்பா திரும்பவும் நல்ல தளத்துல வாய்ப்பு கிடைக்கும் போது சந்திப்போம். நான் விடைபெற்றிருக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. பாய் 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 பாய். நானும் விடைபெற்றேன். நன்றி. கத்திமா பாய், லாஃபி பாய், நவீன் பாய், யாரோரும் பாய், கிங்ஸ்டவ், பேட் பாஸ். நன்றி 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 லாஃபேர். பிறந்த நாளை சந்தோஷமா குடும்பம். ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். சொல்லுங்க. சரி, எனக்கு இந்த சீசன்ல நீங்க மதியமே 2 மணிக்கு ஸ்பேஸ் போட்டிருந்தீங்கல்ல, அப்ப நான் சென்னையில இருந்து வந்துட்டு இருந்தேன். தூங்கிட்டேன். ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி நிறுத்தி மூஞ்சி கழுவிட்டு உள்ள வந்து நீங்க 2 மணி வரைக்கும் ஸ்பேஸே போடல. எனக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா காலைல இருந்து உட்காந்துருக்கோம், ஸ்பேஸே போடாம உட்காந்துருக்காங்கன்னு காண்டாயிடுச்சு. அப்புறம் தூங்கி அப்புறம் எந்திரிச்சு நீங்க போட்ட ஸ்பேஸ்ல தான் நான் மறுபடியும் சேராமே வந்தேன். 2 மணிக்கு மேலதான் 1:30 மணிக்கு மேலதான் போட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு காண்டாயிடுச்சு. நான் நீங்க காலையில 9 மணிக்கே போட்டுருவீங்கன்னு நினைச்சேன் நான் இன்னைக்கு. அதை நம்பிதான் நான் போனேன். நான் விடிகால எந்திரிச்சே போனேன். நான் போய் டிராப் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நான் வந்துட்டு இருக்கிறப்ப தூங்கிட்டேன். ஒரு ஐவேஸ்ல நான் தூங்கிட்டேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் தூங்குறேன். ஐவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது தூங்குறேன். ஒரு 3 செகண்ட்ல எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு அப்புறம் நிறுத்தி ஓரங்க அப்புறம் பார்த்து உங்க ஸ்பேஸை போட்டு அதுக்கப்புறம் நான் காதுல வச்சுட்டு நானும் 5 மணிக்குள்ள வந்துடலாம்னு பார்த்தா நீங்க 5:30க்கு ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நான் 6 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன் சேலம். அப்படி இருக்கும்போது நீங்க நிறைய பேர்ட்ட பேசுனீங்க. நான் வந்து நீங்க டேக் அவே கேட்டீங்களா, இந்த 106 நாள்ல என்ன கேட்டீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு. நான் எடுத்துட்டு போறது வந்து உங்களை தான்.
இந்த 106 நாள்ல ஓ, ஒரு நல்ல மனிதனை தூக்கிட்டு நான் என் லைஃப்ல இவரை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இவரை என் லைஃப் ஃபுல்லா அனுபவிக்கணும். இவரை பின்தொடரணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு நீங்க ஒருத்தரா இருக்கிறீங்க. அது இல்லாம என் நண்பனா விஜய் ப்ரோ, கத்திஜா, அவங்க, அப்புறம் லாஃபிரு, இவங்க எல்லாம் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. நான் அவங்களுக்கும் டிஎம் பண்ணியிருக்கேன். அவங்க கூடலாம் நான் நண்பராக லைஃப் லாங் பின்தொடரணும் அப்படிங்கிறத கோரிக்கை நான் பின்னாடி வச்சிருக்கேன். இந்த சீசன் ரொம்ப ரொம்ப இந்த சீசன்ல அஹ், இந்த சீசன்ல நான் பார்த்தது என்னன்னா, நீங்க இப்போ கேட்டிருந்தீங்கல்ல, இந்த சீசன்ல நீங்க இது பார்த்தீங்க. ஆமா இத்தனை சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் டாக்ஸிக்ஸ் கம்மியா இருக்கிற சீசன் இதுதான். நான் பார்த்த வரைக்கும். நான் சாண்டி சீசன்ல இருந்து பார்க்கறேன்னு நினைக்கிறேன். சாண்டி சீசனுக்கு முன்னாடி ஒரு சீசன் பார்த்தேன். அப்ப எனக்கு அந்த அளவுக்கு நான் மெச்சூர் இல்ல. சாண்டி சீசன்ல இருந்து மெச்சூர்டா பார்த்த சீசன் வந்து இன்னைக்கு சீசன் தான் டாக்ஸிக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஆனா சாரி. ஆனா இந்த சீசன்ல தான் வெளியில ரொம்ப டாக்ஸிக்ஸா இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும். ரொம்ப இந்த மாரி அக்லியா எதுவுமே நான் பார்க்கவே இல்ல. போன சீசன்ல கூட ஏதோ ரொம்ப இதா பேசுனாங்க. ஆனா வந்து அது வெளியில அவ்வளோ இது அஃபெக்ட் ஆவல. பொதுமக்கள் அஃபெக்ட் ஆவல. பொதுமக்கள் அஃபெக்ட் பண்ற அளவுக்கு டாக்ஸிக்கா இருந்த சீசன் இந்த சீசன் தான் பார்க்குறேன். அப்படி பார்த்த சீசன வந்து நீங்க வந்து தனியா வேணாம். எ நான் நான் போய் முத்துக்குமரனுக்காக பேசி அடி வாங்கிட்டு இருந்தப்ப நீங்க தான் வந்து என்ன டிஃபெண்ட் பண்ணீங்க. எனக்கு அப்பையிலருந்து தான் உங்கள தெரியும். அதுக்கு முன்னாடியே தெரியும். பிரைட்லெஸ்ன்னு நீங்க ஒரு அக்கவுண்ட் நான் வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்து ஒரு இடத்துல கோட் பண்ணீங்க. அப்பதான் தெரியும். நீங்க ஆரி சீசன்ல நான் உங்கள ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன்னு எனக்கு அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த சீசன்ல எ ஓ! இவருதான் அவரா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு. நீங்க தான் என்ன டிஃபெண்ட் பண்ணி கூட்டு வந்தீங்க வெளியில. இமால் ஸ்பெஷல் தான் நெனைக்கிறேன். நான் ஏதோ போய் பேசிட்டு இருந்தேன் முத்துக்குமனுக்காக. நீங்க அப்ப என்ன லாக் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க தான் வந்து இது பண்ணீங்க. சரி ப்ரோ. அப்போதான் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்படியே தான் கனெக்ட் ஆயிடுச்சு. நன்றி 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 நவீன். இல்ல அதுதான். அந்த இதுதான். அதுலருந்து ஓகே. சரி நீங்க அந்த முத்துக்குமரன் ஆர்மி ஒண்ணு ஃபார்ம் பண்ணி நீங்க லீடர்ன்னு சொல்லல. நீங்க லீடர் இல்ல. அது ஆர்கானிக்கா ஃபார்ம் ஆயி ஒரு ஒரு நம்ப ஒரு 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 பேர் கீழ வந்தோம் அப்படிங்கிறதப்ப பெருமையா இருக்கு. அத ஆர்கனைஸ்டா கொண்டு போனது உங்களோட மிகப்பெரிய கடமை. அத நீங்க சிறப்பா செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க கூட நன்றி நன்றி உங்க ரமேஷ். கூட சேர்ந்து விஜய் ப்ரோ, அனிதா மேம், அப்புறம் பொன்னி மேம், அப்புறம் நெறைய பேர் இருக்காங்க. அந்த மதியம் பேசியிருந்தாங்கல்ல, கடைசியா பேசுனாங்களே, அவங்க பேரு எனக்கு தெரியல. அம்மா நம்ம எல்லாம் பேசுவோமே. ஆமா ராணிமா ராணிமா எல்லாத்துக்கும் சரி பங்கு உண்டு. எல்லாரும் அதுல ஒரு பார்ட்டா இருக்காங்க. முத்துக்குமரன் ஆர்மிக்கு நன்றி. இந்த சீசன் நல்லா போணுச்சு. இதே மாரி வருங்கால சீசன் நல்லா போயி நம்ப எல்லாரும் ஒரே ஒரு சார்பா தான் இருந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு என்னோட நிச்சயமா நிச்சயமா. நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டுக்கிறேன். ஏன்னா என்னடா இதுச்சே வந்து சும்மா வந்தாரு டக்குன்னு ஏதோ ஒரு சின்னதா ஒரு ஃபேர்வெல் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு இனிமே வரமாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நிச்சயமா நான் ஒரு சிலருக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணும் போதும் நான் அவங்க கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், கண்டிப்பா நட்பு தொடரும், நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஎம் பண்ண நபர்களுக்கு தெரியும். நீங்க நான் எப்படி சொல்றது, நீங்க என் கூட நட்பு பாராட்டணும், நட்பு தொடரணும் விருப்பப்படுற நபர்கள் எல்லாருக்குமே நான் அந்த நட்போட தான் இருப்பேன். நிச்சயமா வந்து உங்களோட தொடர்புகள் தான் நான் இருப்பேன். எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கண்டிப்பா நான் திரும்ப உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். மெசேஜ் பண்ணாம இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன். நீங்க இவர் போயிட்டாருன்னா மெசேஜ் பண்ண மாட்டாரா, ரிப்ளை பண்ண மாட்டாரா, அதெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. நிச்சயமா நான் பண்ணுவேன். தொடர்புல இருப்போம். ஸ்பேஸ்ல தான் இயங்க முடியாது, ஸ்பேஸ்ல தான் நான் இது ஆக்டிவா இருக்க முடியாது. மெசேஜ் வரும்போது நோட்டிபிகேஷன்லாம் வரும். கண்டிப்பா நான் அதுக்கான திரும்ப பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். சரி ஒரே நிமிஷம். யோ லாஃபில் சொல்லுங்க நவீன். நான் 4-5 மாசம் தான் பேசியிருப்பேன். ஹாப்பி பர்த்டே ஐயா. தேங்க்ஸ் ப்ரோ. ஒரு வேலையை எடுத்து பேசுறேன் ஐயா. ஒரே நிமிஷம் நவீன். ஒரு வேலையை பார்த்துட்டாப்ல வந்து எனக்கு மெசேஜ்ல ரொம்ப சீரியஸா கேக்குறாங்க. என்னண்ணே பையனா பொண்ணானே, என்னன்னா இத்தனை நாள் சொல்லவே இல்லை இல்ல என்ன உண்மைதான் பேசுவாருன்னு தெரிஞ்சதுனால இப்ப உண்மையை பேசிட்டாரு நம்பிட்டாங்க. சர்க்காசம் சீரியஸா வந்து கேட்டுட்டு இருக்காங்க.
லாஃபி நீங்க ஆஃப்டர்நூன் ஸ்பெஷல் நான் இப்ப கேட்டேன். நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்க. விட்டுட்டு கடந்து போங்க. வாழ்க்கை இன்னும் பின்னாடி பெருசா இருக்கு. நீங்க ரொம்ப எமோஷனலா பேசுனீங்க. அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. விட்டுட்டு கடந்துட்டு போங்க. இன்னும் வாழ்க்கை பின்னாடி பெருசா இருக்கு. இல்ல அவர் பேரே உணர்ச்சி பொங்கல் தான். இல்ல ரொம்ப உணர்ச்சி பொங்கிட்டாரு. கடைசி ஆசிக்கு ஒரு டைம்ல எடுத்து இவரு பேசி ஆசி காட்டாயி வெளியே போயிட்டாரு. 5 மணிக்கு இல்ல ஆரம்பிச்சாரு. 5:30க்கு தான் முடிச்சாரு லாஃபில. இல்ல அது பரவாயில்ல. நீங்க இந்த பிறந்த நாள்ல இருந்து லாஃபியர் குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடும் அவர் மகிழ்ச்சியா அவர் கொண்டாடணும்னு முடிவு பண்ணிருக்காரு. சிறப்பா பண்ண நவி சே வேணாம் சே. அவங்க என்னால முடியல சே. நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை லாஃபி பண்றதுக்கே ரெக்கார்டிங் கஷ்டமா ஆயிருக்குது, இருக்கு. கட் பண்ணி நான் போட்டோம். காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சே. ரெக்கார்டிங் இப்ப ஆயிருக்கு, கட் பண்ணி போட்டோம் வீடியோ. சரி நானே சரி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் சே. எல்லாத்துக்கும் நிறைய மெசேஜ் வந்திருக்கு. நான் அதுக்கே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவங்க வந்து எத்தனை பிள்ளைங்க ப்ரோ, என்ன ப்ரோ, பையனா பொண்ணா ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து ஐயா வருத்தத்தோட தானே உட்காந்துருந்தீங்க போன வருஷம். லாஃபி சேனாலதான் நீங்க சந்தோஷமா ரிப்ளை பட்டுக்கிறீங்க. அதுக்கு பாத்தீங்களா இது எப்படி சரி இருக்கு. சரி மக்களே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் சரி விடைபெற்று இருக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஓகேங்களா? அனிதா அண்ணே வந்திருக்காங்க. என் பண்ணிடவா? ஸ்பீக்கர் வரவே இல்ல அனிதா, விசில் ஓகே இருக்கா? இல்ல பக் ஓகே ஆயிட்டுக்குதுமா, பக் ஆயிட்டுக்குது ம் பாரு. அதான் என் பண்ணவான்னு ஓகே கேட்டாங்க. எல்லாத்துக்கும் அதான் பாய் ஸ்பீக்கர் வரலன்னா என் தேங்க்யூ ஆல், பண்ணிக்கலாம். லவ் யூ ஆல். ஸோ ஆமா திரும்பவும் வந்து எனக்கு தெரியல அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு இன்டிமேஷன் எப்படி கத்திஜா எங்க கிட்ட தான் இருப்பாங்க. கத்திஜா, லாஃபிர், நவீன் எங்க கிட்ட தான் இருப்பாங்க. அனிதா இவங்கலாம் எங்க கிட்ட தான் இருப்பாங்க. நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடி நிச்சயமா எங்க முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்து இங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்பேஸ் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நிச்சயமா நீங்க வந்து பயணிக்கலாம். ஸ்பேசஸ் வந்து கேட்கலாம். நிறைய அருமையான ஸ்பீக்கர்ஸ் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ சிறந்த ஸ்பீக்கர்ஸ் முத்துக்குமரன் ஆர்மியில இருந்த அத்தனை ஸ்பீக்கருமே அவ்வளோ வெல் எப்படி சொல்றது நல்ல சிறந்த பேச்சாளர்கள் எல்லாருமே. அப்போ நீங்க வந்து நிச்சயமா அவங்களுடைய குரல்களை வந்து திரும்ப திரும்ப கேட்கலாம். ஏதோ ஒரு தளத்துல ஏதோ ஒரு தலைப்புல கண்டிப்பா அவங்க ஃபன் ஸ்பேஸோ இல்லை ஏதோ ஒரு ஸ்பேஸோ ஒன்று போட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கான நீங்க கேட்கணும் போது லிசனர்ஸ், ஏன்னா லிசனர்ஸோட நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது. இத்தனை நாள் நாங்க லிசனரா இருந்துமே திரும்ப நாங்க எப்படி வந்து நாங்க எங்க போவோம் எங்க கேட்போம் அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம மக்கள் இங்க எங்கிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமா நீங்க வந்து போகலாம், அங்க போய் கேட்கலாம். நம்ம நண்பர்கள் இங்க எல்லாருமே இருக்கும்போது அந்த ஐடி பாத்தீங்கன்னா நிச்சயமா போய் கேளுங்க. நட்பு பாராட்டுறவங்க டிஎம் பண்ணவங்க எல்லாருக்கும் அந்த நட்பு நிச்சயமா சொல்றேன். உங்க அன்பு நான் வந்து கொடுக்குற அன்புக்கு நான் திரும்ப கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். நிச்சயமா நான் இங்கதான் இருப்பேன். பேசுவோம். ஏதோ ஒரு தலைப்புல வந்து முக்கியமா பேசணும்னு நினைக்கும் போது திரும்பவும் இந்த குடும்பத்தை வந்து திரும்பவும் குடும்பமா ஏதோ ஒரு தளத்துல முத்து வர வரைக்கும் முத்து வர முன்னாடி நம்ம திரும்ப ஒரு ஸ்பேஸ் போடுவோம், வர அன்னைக்கும் போடுவோம். அதனால இதோட இது முடிவு கிடையாது. பட் நான் என்னால இயங்க முடியாதுன்றது நான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா நம்ம டெய்லி ஸ்பேஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்ல, இதுக்கப்புறம் அது முடியாதுன்றதுக்காக மட்டும்தான் இந்த எண்டு. இது நிரந்தரமான முடிவு அல்ல, இது தற்காலிகமான முடிவு தான். ரொம்ப நன்றி கத்திஜா, நீங்க ஸ்பேஸை என் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பீக்கர்ஸும் நிறைய பேர் நபர்கள் இல்லை. ஸோ அனைவருக்கும் நன்றி. பாய் 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 ப்ரோ. லாஃபில் ப்ரோ நீங்க ஃபன் ஸ்பேஸ் போடுங்க. ஓகே அதுல போடுறேன். நான் போடுறேன். கத்திஜா நீங்க போறேன்னு சொன்னே ஒரு நாய் எல்லாம் குலைக்குது கத்திஜா. நான் உங்க பர்த்டேக்கு ஸ்பெஷலா போடலாம்னு நினைச்சேன். சரி போங்க. சரி போடுங்க கத்திஜா. இனி டாக்டர் ஜெமி இன்னைக்கு பேசினாங்க போல இல்ல? சரி அங்க அவங்களையும் தூக்கிட்டு வாங்க உள்ள.